வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணிதம், ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதாவது அங்காரகன் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறார். உச்சம் பெறும்போது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாருன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள், ஜோதிட பதிவுகள், ராசி பலன்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கோச்சார நிலவரப்படி கொடுக்க போது, நீங்கள் எந்த இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமாக இந்த ராசி என்பர்கள் இந்த தெய்வத்தை வழிபடுவதனால மிகுந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகுவீர்கள். அடுத்து இந்த தெய்வத்தை வழிபடுவதனால உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் உச்சம் பெறார். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மகிழ்ச்சியான காலகட்டம். எந்த விதமான விவரிப்புமே தேவையில்லை. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாரும் ஜென்ரலாக பேசும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உனக்கு கட்டம் நல்லா இருக்கு, அதனால தான் இவ்வளோ ஜாலியாக இருக்கிற, சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. எல்லா கிரகங்களுமே சரி, இந்த துளாராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இந்த துளாராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறாரு. இது ஒரு சிறப்பான காலகட்டம். 4ஆம் இடம்ன்றது மாதா, அதாவது தாயோட ஸ்தானம். அடுத்து உங்களுக்கு சுகஸ்தானம், வீடு மனை வாகனம் ஸ்தானம். இதுதான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. என்ன ஒரு அருமையான ஒரு கோச்சார நிலவரப்படி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த பலனை கொடுக்க போகுது நம்ம இந்த பதிவில் சூப்பராக பார்க்கலாம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெற அந்த செவ்வாய் அவருடைய பார்வையை பார்த்திங்கன்னா மேஷராசியை பார்க்கிறார். மேஷராசின்றது துளாராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடம். அடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசியிலிருந்து, அதாவது மகர ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் 10ஆம் இடமும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு 4 இடத்தை ஒரு சூஸ் பண்ணி அந்த கிரகங்கள் இருக்குதுன்னா இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்களில் ஒரு சிறப்பான பலனை கொடுக்க போகுது. ஒரு ஜாதக ரீதியாக ஒரு 4 இடம் நான் எப்போதுமே சொல்வேன். ஒரு தொழில் செய்கிறீங்களா, உங்களுக்கு 4, 11, 2 இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் வேலைக்கு போகிறீங்களா, 10, 11, 2ஆம் இடம் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும், 6ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு, இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இது நாள் வரைக்கும் லாஸில் போகக்கூடிய தொழிலாக இருந்தாலும் எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வந்தோடனே பல மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்க போகுது. பல மடங்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்க போகுது. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறாரு. உச்சம் பெறும்போது ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெறாரு. இந்த துளாராசி அன்பர்கள் தொட்ட தொழில் எல்லாம் தொடங்கக்கூடிய நேரம், விட்ட இதை எல்லாத்தையுமே, இழந்த எல்லாத்தையுமே பிடிக்கக்கூடிய நேரம், இழந்த செல்வத்தை பிடிக்கக்கூடிய நேரம், தங்கம், வருமானம், உயர் பதவி, புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. என்னென்ன நன்மைகள்லாம் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற அந்த அங்காரகன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்து கொடுக்க போகிறாரு. உனக்கு இது வேணுமா, இந்தா வச்சுக்கோ. உனக்கு பதவி வேணுமா, வச்சுக்கோ. வருமானம் வேணுமா, இந்த உனக்கு கிடைக்க போகுது. எல்லாத்தையுமே கைக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அந்த
4ஆம் இடத்துல அந்த வீடு மனை வாகன ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியே அங்கே வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு செவ்வாய்ன்றவர் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம், அதாவது லக்ஸுரி ஐட்டம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு காரண கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் ஒரு ஒளி கிரகம், நெருப்பு கிரகம், வேகமான கிரகம். எந்த அளவிற்கு நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தீங்களோ வாழ்க்கையில், ஒரு சொந்த வீடு இல்லை, ஒரு சொந்தமான தொழில் இல்லை, ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், கண்ணீர் சிந்தினேன், யாருமே என்னுடைய சொந்தக்காரங்க என் பக்கத்தில் வந்து நிற்கலை, இன்னைக்கு நான் ஒரு வீடு வாங்கவும் என் பக்கத்தில் வீடு கூட வாங்கலை, வாங்க போகிறேன்னு சொல்கிறேன், அதற்கு என்னை பார்த்து ஒரு 10 நபர்கள் என்னை பார்க்கறதுக்கு வராங்க. நீ எப்படி வீடு வாங்கின, நீ உனக்கு எங்கேருந்து வருமானம் வந்தது, நீ என்ன தொழில் செய்கிற, நான் உன்னோட கூட்டாளியாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு தன்னை தேடி வருகின்ற ஒரு கூட்டமாக தான் இருக்க போகுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோட கூட்டாளி தொழிலெலாம் பண்ணணும். ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அந்த செவ்வாய் பகவான். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கூட்டு தொழிலில் ஒரு பாவ கிரகம் பார்க்கும்போது அதில் சில விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் பார்க்கும்போது அந்த நேர்மையை டக்குன்னு கட் பண்ணுவேன். நீங்கள் எங்கே வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து நிற்பான். அதனால் கூட்டாளி தொழிலில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர் பதவி, உயர் வருமானம், நீங்கள் நினைக்கின்ற வேலை, உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்யணும்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், உங்களுடைய ஊர்லேயே வேலை செய்யணும்னா ஊர்லேயே உங்களை தங்க தாம்பாளத்தில் வச்சு ஒரு சிவப்பு கம்பளம் விட்டு வரவேற்பாங்க உங்களை. அதனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. தாயார் ஸ்தானத்தில் இது வரைக்கும் வியாதினால் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தவங்க, அம்மாவுக்கு உடம்பே சரியில்லை, ஒரு 3 வருஷமாக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு எந்த விதமான ஒரு நிவாரணமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்த வழிபாடாகப்பட்டது உங்களுடைய தாயாரின் உயிரை மீட்டெடுக்கும் ஒரு நேரமாகவும் தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் இருக்க போது. இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு நாட்களுமே இரட்டிப்பு பலன்கள். எதனால் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்த இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பு பலன்களை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த குருவை பார்க்குறாரு, குரு உங்களுடைய செவ்வாயை பார்க்குறாரு, சனி குருவை பார்க்குறாரு, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, இப்படி எல்லா இடத்தையும் பார்க்கறதுனால எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். இதை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தினீங்கன்னா வசதி வாய்ப்புகள், ஆடம்பர ஒரு செலவுகள், அடுத்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும் யோகம்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. நீங்கள் கடன் வாங்கினாலும் அதை கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறுவதற்கும், ஒரு சிறந்த கலத்தரம் கிடைப்பதற்கும், ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, இதுவரைக்கும் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய கசப்புகள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, கணவனை இழந்திருப்பீங்க, குழந்தைகளை இருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கணவன் குழந்தையை கூப்பிட்டுட்டு வேறு மறுமணம் செஞ்சுருப்பார், நீங்கள் தனிமரமாக இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான குடும்பத்தில் நிறைய விரிசல்கள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு மறுமணம் நடைபெறுவதற்கும் அந்த மறுமணம் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து நேரமுமே ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. 100% பலன்களை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க. உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் முழுமையாக ஆய்வு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் மறைவு திசை நடந்தாலும் இந்த கோச்சார நிலவரப்படி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருப்பதனால உங்களுக்கு ஒரு முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இல்லை எனக்கு வருமானமே இல்லை, தொழில் என்ன செய்யறது தெரியல, நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா
இருக்கணுமா, இல்லை வெளியில் வேலைக்கு சென்று நான் இருந்துக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செய்யுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கோச்சார நிலவரப்படி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது அப்படி இல்லை, நான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.